अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुभासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिरीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। இரண்டாவது அத்தியாயம். பெருமாள் தேவகியினுடையதான கர்ப்பத்துக்குள்ள பிரவேசமாறார். தேவதைகள் அந்த மாதிரி பிரவேசம் ஆன எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படிங்கிறது. ஸ்ரீ பராசர உவாச்ச யதோக்தம் சா ஜகத்தாத்ரி தேவதேவேன வை ததா षड्गर्भगर्भविन्यासं चक्रे चान्यस्य कर्षणं सप्तमे रोहिणीं गर्भे प्राप्ते गर्भं ततो हरिः लोकत्रयोपकाराय தேவக்யா பிரவிவேஷாஹ. இப்படி கீழே எம்பெருமான் அந்த விஷ்ணு மாயாவிற்கு என்ன உபதேசம் பண்ணானோ அந்த ஜகத்தையெல்லாம் தரிக்க கூடியதான அந்த விஷ்ணு மாயா ஜகத்தாத்ரி தேவதேவேன யதோக்தம், தேவதேவனான எம்பெருமானாலே என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரியே ஷட்கர்ப்ப கர்ப்பவின்யாசம், 6 கர்ப்பங்களை தேவகியினுடைய கர்ப்பத்திலே வைத்தலையும் 7வதை அந்நிய கர்ஷணம் சக்ரே, அவளுடைய 7வது கர்ப்பத்தை அங்கிருந்து எடுத்து சென்று அதனால லோகத்தவர்கள் எல்லாம் அவளுக்கு கர்ப்பஸ்ராவம் ஆகிவிட்டதுன்னு என்ற மாதிரி அவள் அந்த கர்ப்பிணி அந்த 7வது கர்ப்பத்தை கர்ப்பிணியா இருந்தவள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாள் தேவகியிடத்திலிருந்து ரோஹிணி கிட்ட. சப்தமே ரோஹிணீம் கர்ப்பே பிராப்தே கர்ப்பம் ததோ ஹரிஹி. அப்போ ரோஹிணி கர்ப்பத்தை அடைய வைத்து லோகத்ரயோபகாராய தேவக்யாக பிரவிவேஷாஹ, அந்த ரோஹிணியினுடையதான பெண்ணாகிறதான கர்ப்பத்தை 7வது கர்ப்பமாய் இவளுக்கு ஆக வைத்தார்கள். அப்போ கர்ப்பஸ்ராவம் ஆயிடுத்துன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தவா இப்போ அவளுக்கு எப்படியோ கர்ப்பம் பங்கெடுத்து போல அல்லது ஏதோ 2 கர்ப்பம் இருந்திருக்கு போலே அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டு இவளுக்கு 7வதாக ஒரு கர்ப்பம் இல்லையானா 6வதான கர்ப்பம் அப்படி போயிடுத்துங்கிறதுக்கு அப்புறமா சங்கியா சரி வராது. அதனால இவளுடைய கர்ப்பத்திலே அந்த அவள் வயிற்றுல பிறந்திருந்திருக்கக்கூடிய ரோஹிணியினுடைய கர்ப்பமா வந்திருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய அனுகிரகத்தினால ஆக்ஞையினால வந்ததான விஷ்ணு மாயாவை இங்கு வருமாறு பணித்தான் எம்பெருமான். அவளும் அவ்வாறே செய்தாள். லோகத்ரயோபகாராய தேவக்யாக பிரவிவேஷா. இப்படி எம்பெருமானுடையதான அனுஜையினால் ஆக்ஞையினால் லோகத்ரயத்திற்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்கின்றதான எண்ணத்திலே அவள் தேவகியினுடைய கர்ப்பத்திலே அந்த விஷ்ணு மாயையும் பிரவிவேஷா பிரவேசித்தாள் அன்றோ. அந்த ஹ அப்படிங்கிறது அப்படி பிரவேசித்தாளோன்னு அதுக்கு மேல யோக நித்ரா யசோதாயாஸ்தஸ்மின்னேவ ததா தினே சம்பூதா ஜடரே தத்வத்
யதோக்தம் பரமேஷ்டினா. அதே மாதிரியே எம்பெருமானாலே சொல்லப்பட்டது போலே அந்த தேவகியினுடையதான 7வது கர்ப்பமாக அந்த விஷ்ணுமாயையானவள் பெண் வேஷத்திலே கர்ப்பத்திலே அவளுக்கு தோன்றினாள். தேவகிக்கு யோக நித்ரா தேவகின்னு இங்க முதல்ல யசோதா கிட்ட இருந்தது ஆகர்ஷணம் பண்ணிட்டு வராளோ இல்லையோ, அதனால சொல்றாரு அதுக்கு முன்னாடி நடந்தத. யோக நித்ரா யசோதாயாக தஸ்மின்னேவ ததா தினே. யசோதாவினுடைய கர்ப்பத்திலே யோகமாயா சம்பூதா ஜடரே தத்வத் யதோக்தம் பரமேஷ்டினா. இப்படி யோகமாயா இப்போ யசோதாவினுடைய கர்ப்பத்துல பிறந்திருக்கிறாள். பின்னாடி எம்பெருமான் எப்படி சொன்னானோ அதே மாதிரியே நடக்க இருக்கிறது. ததோ கிரகண சம்யக் பிரசசார திவி த்விஜ விஷ்ணோரம்சே புவம் யாதே ரிதவச்சா பபுஷுபாஹ. அப்போ கிரகண சம்யக் பிரசசார திவி, எல்லா கிரகங்களும் நன்றாக ஆகாசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. எப்போ விஷ்ணோரம்சே புவம் யாதே ரிதவச்ச ஆபபுஹு சுபாஹ. விஷ்ணுவினுடையதான அம்சமாக அவளினுடைய கர்ப்பத்திலே தேவகியினுடைய கர்ப்பத்துல அங்க யசோதாக்கு யோகமாயா பிறக்கிறாள். இங்க விஷ்ணுவினுடையதான அம்சத்துல இவன் பிறக்கிறான். விஷ்ணுவினுடைய அம்சமான பரசுராமன் பலராமன் அவதரிக்கிறான். நசேகே தேவகீம் திரஷ்டும் கஷ்டிதப்யதி தேஜசா. அப்போ தேவகிய சேவிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அந்த தேஜஸ்னால யாராலையும் முடியவில்லையா? ஜாஜ்வல்யமானாம் தாம் திருஷ்ட்வா மனாம்சி க்ஷோபயா க்ஷோபமாயயூ. அந்த தேஜஸ்னாலே எல்லாருடைய மனசுமே கூட கலங்கிற்று. அதிருஷ்டாஹ புருஷை ஸ்திரீபிர் தேவகீம் தேவதாகணாஹ பிப்ராணாம் வபுஷா விஷ்ணு துஷ்டுஸ்தாமஹர்நிஷம். எம்பெருமான் இப்போ இவளுடைய 7வது கர்ப்பம் சிராவம் ஆயிடுத்துன்னு நினைக்கிற மாதிரி பண்ணணும். அப்படிதான் லோகங்கள் எல்லாம் நினைத்தது. அந்த கர்ப்பத்தை சங்கர்ஷணம் பண்ணி அங்க எடுத்துட்டு போயாச்சு. இனிமே பிறக்க போகிறது 8வது கர்ப்பம். அந்த 8வது கர்ப்பமாய் சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான எம்பெருமானே அவதரிக்கிறான். அவள் வயிற்றுக்குள்ளே பிரவேசித்தான். அந்த வேளையே நன்னா பிரகாசமா இருந்தது. அவள் மகா தேஜஸ்வியாக ஸ்வதா இருப்பவள். இப்பொழுது எம்பெருமானும் தேஜஸ்வியானதான எவனுடைய தேஜஸ்வினாலேயே சத்ய பாசா யஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. எந்த ஒரு தேஜஸ்வினாலேதான் சூர்யாதி தேஜஸ்களுமே பிரகாசிக்கின்றனவோ, எவனுடையதான தேஜஸுக்கு நிகராய் ஒரு தேஜஸை சொல்ல மாட்டாததுவோ, எவனுக்கு சூரிய கோட்டி சமப்பிரபன்னு சொல்லப்படக்கூடியதான சக்கரம் எவனுக்கு ஒரு தேஜஸினுடையதான ஒரு அம்சமோ சக்கரம், அப்படிப்பட்டதான மகா தேஜஸ்வியானதான தேஜஸுக்கெல்லாம் தேஜஸை ஏற்படுத்தக்கூடியவனான ஸ்வயம் சிவபதியான எம்பெருமான் இவளுடைய கர்ப்பத்திலே பிரவேசித்தான். அப்படி கர்ப்ப பிரவேசம் பண்ண வேளையில எல்லா லோகங்களும் பிரசேதுகு சந்தோஷமா இருந்தன. கிரகங்கள் தாரகங்கள் எல்லாம் பிரகாசமா நன்னா ஸ்வகஸ்தானத்துல சுகமா இருக்கக்கூடியவைகளாக இருந்தன. இவளுக்கு அதனால ஒரு பெரும் தேஜஸ் ஏற்பட்டது. அதிருஷ்டாக புருஷை ஸ்திரீபிர் தேவகீம் தேவதா. அந்த சமயத்துல அந்த இடத்துல அவள் உள்ள நுழைந்திருக்கிறாள். இங்க இருந்து 7வது கர்ப்பத்தை எடுத்துட்டு போய் அங்க சேர்த்தாச்சு, அவள்கிட்ட போய் சேர்த்தாச்சு. 8வது கர்ப்பமாக இப்பொழுது எம்பெருமான் தங்கி இருக்கான், பிரவேசித்திருக்கான். அந்த சமயத்துல யோகமாயா அவள் வயிற்றிலே யசோதா வயிற்றிலே நுழைந்திருக்கிறாள் பகவானுடைய ஆக்ஞையின்படி. அதிருஷ்டா புருஷை ஸ்திரீபிர் தேவகீம் தேவதாகணாஹ பிப்ராணாம் வபுஷா விஷ்ணு துஷ்டுஸ்தாமஹர்நிஷம். மக்களாலே காணப்பட மாட்டாதவர்களாய், ஏன்னா பரோட்ச பிரியாய் வகி தேவாக, தேவதைகள் எல்லா இடத்திலேயும் இருக்கா. ஆனால் அவர்களுக்கு பரோட்சமாய் இருக்கிறதுல ரொம்பவும் ஆஸ்தை.
அந்த காரணத்தினால பிரத்யட்சமா இந்திரன், பிரத்யட்சமா வருணன், யமன் முதலியவர்கள் எல்லாம் நேரடியா வரமாட்டாள். ஆனா ஏதோ ஒரு அம்சத்துல வருவாள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத முறையிலே வருவாள். அந்த மாதிரி அந்த தேவகியினுடையதான கர்ப்ப கிரகத்துல, தேவகியினுடைய கர்ப்பத்துல எம்பெருமான் பிரவேசித்த காரணத்தினாலே அவள் அத்தியந்த தேஜஸ்வினியாக ஒளிர்ந்து கொண்டிருந்த வேளையில் யாராலேயும் பார்க்கப்பட மாட்டாதவர்களாய் அதிருஷ்டைஹி அதிருஷ்டாக புருஷைஹி ஸ்திரீபிஹி, ஆணோ பெண்ணோ மனுஷர்களாலே காணப்பட மாட்டாததான முறையிலே தேவதா கணங்கள் தேவகியை துஷ்டுவுஹு ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அதுவும் தாம் அகர்நிஷம் துஷ்டுவுஹு, இரவு பகலாக ஸ்தோத்திரம் பண்ணார்கள். வபுஷா விஷ்ணும் பிப்ராணாம், என்னத்துக்காக தன்னுடைய சரீரத்தினாலே எம்பெருமானையே தாங்கி இருக்கிறாள்ங்கிற காரணத்தினாலே பிரகாசமா இருக்கக்கூடியதான அவளை. அப்படி அதிருஷ்டா புருஷை ஸ்திரீபிர் தேவகீம் தேவதாகணாஹ பிப்ராணாம் வபுஷா விஷ்ணும் துஷ்டுவுஸ்தாமஹர்நிஷம் தேவதா ஊச்சுஹு, தேவதைகள் சேவித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணார்கள், சொன்னார்கள். இப்போ தேவதைகள் அவளுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதிய ஸ்தோத்திரம் பண்றாள். பிரகிருதிஸ்துவம் பராசூக்ஷ்ம பிரம்ம கர்ப்பா பவ புரா ததோ வாணி ஜகத்தாதுர் வேத கர்ப்பாசி சோபனே. தேவகிய பார்த்து சொல்றாள், கே சோபனே வேத கர்ப்பாசி, வேதத்தையே கர்ப்பத்திலே கொண்டவளாய், ஜகத்தாதுஹு வாணி வேத கர்ப்பாசி, ஜகத்தாதுஹு வாணி சகல லோகங்களையும் தரிக்கக்கூடியதான எம்பெருமான். அந்த எம்பெருமானின் ததோ வாணி ஜகத்தாதுர் வேத கர்ப்பாசி சோபனே. அன்னைக்கு வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான் ஒரு வார்த்தை சொல்லி நான் தேவகியினுடையதான புத்திரனாக அவதரிப்பேன்னு சொன்னானே, அதுக்கு காரணம் சொல்றாள். பிரகிருதிஸ்துவம் பராசூக்ஷ்மா பிரம்ம கர்ப்பா பவஹா புரா, நீ முன்னாடி பிரகிருதியாக இருந்தாய். பிரகிருதிஸ்துவம் புரா பரா சூக்ஷ்மா, மகா சூக்ஷ்மமானதான பிரகிருதி. பிரம்ம கர்ப்பா பவ புரா, நீயே பிரம்மாவை தோற்றுவிக்க கூடியவளாய் இருந்திருக்கிறாய். அப்படின்னா பிரம்ம கர்ப்பா அப்படின்னாக்க பிரம்மாவை தோற்றுவிக்கிறதுங்கிறது முதல் அர்த்தம் வரும். ஆனா இவ என்னைக்கு பிரம்மாவை தோற்றுவித்திருக்கிறாள் அப்படிங்கிற காரணத்தினால பிரம்ம கர்ப்பா, பிரம்ம கர்ப்பே யஸ்யாக அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டால் பரமாத்மாவை கர்ப்பத்திலே கொண்டவளாக நீ ஏற்கனவே பரமாத்மாம்சத்தை கொண்டதான எம்பெருமானை தரித்திருக்கிறாய். பெருமாள் அவதாரம் ஆனவுடனே சொல்ல போறான், நீங்கள் இது மூன்றாவதா நான் உங்களிடத்திலே பிறந்திருக்கிறேன். பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு நீ பிருஷ்ணியா இருக்கிற பொழுது பிறந்தேன், வாமனாவதாரத்திலே அதித்தியா இருக்கிற பொழுது பிறந்தேன். நீங்கள் பண்ண தபஸினுடைய பலன் இன்றைக்கு உங்களுக்கு நான் பிறந்திருக்கிறேன்னு பின்னாடி அவதாரம் ஆன பிறகு ஸ்ரீமத் பாகவதத்துல எம்பெருமான் சாதிக்கிறான். நீங்க பயோவிரதாதிகளை பண்ணீங்கோ, அதனுடைய பலனாக நான் அவதரித்தேன். இப்பொழுது உன்னுடையதான அந்த விரதத்தின் பலனா அவதரித்திருக்கிறேன். மாதிரிஷோவாம் விருத சுதாகா, என் போன்றதான ஒரு பிள்ளை உங்களாலே வேணும் என்று வரிக்கப் பெற்றான், அதுக்காக நான் உங்களுக்கு புத்திரனாக அவதரித்திருக்கிறேன். அப்ப பிரம்ம கர்ப்பாவாக இருக்கிறாய். பிரம்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அம்சத்தை கொண்டவனை கர்ப்பத்திலே கொண்டவளாக சிருஜ்யஸ்வரூப கர்ப்பாசி சிருஷ்டிபூதா சனாதனே பீஜபூதா து சர்வஸ்ய யஜ்ஞபூதா பவஸ்த்ரயி. நீயேதான் சிருஜ்யஸ்வரூப கர்ப்பாசி. அதாவது பெருமாள் சர்வ வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவன். அவன் சிரஷ்டா. அவன் என்னென்னலாம் பண்றானோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் சிருஜ்யங்கள்.
அந்த சிருஜ்ய ஸ்வரூபம் என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் இந்த லோகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டு சிருஜ்யங்களா இருக்கோ அந்த சிருஜ்ய ஸ்வரூப கர்ப்பா அசி, அந்த எல்லா வஸ்துக்களும் எம்பெருமான் தானே. படைப்பவனும் எம்பெருமான், படைக்கப்படக்கூடிய வஸ்துவும் எம்பெருமான். அப்போ சிரஷ்டாவும் எம்பெருமான், சிருஜ்யம் எம்பெருமான் தான். படைக்கப்படுவது ஒரு மரமா இருந்தாலும், மல்லிகை பூவா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல மறக்காம நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எம்பெருமான் தான் அவைகள் எல்லாம். அப்ப சிரஷ்டத்துவம் சிருஜ்யத்துவம் ரெண்டும் அவனுக்கு இருக்கு. சிருஜ்ய ஸ்வரூப கர்ப்பாசி சிருஷ்டி பூதா சனாதனே. சனாதனே அவளை பார்த்து சொல்றாரு, நீ எம்பெருமான் உள்ள இருக்கிற காரணத்தினால நீயே சனாதனி. அப்போ நீயே சிருஷ்டி பூதா, சிருஜ்யமும் நீயே. அங்க உள்ள இருக்கக்கூடியதான வஸ்துவினாலே சிருஷ்டியும், சிருஷ்டிங்கிற கிரியாவும் நீயே. பீஜபூதா து சர்வஸ்ய. அப்ப சர்ஜனம் பண்றது அந்த சிருஷ்டி, அதுவும் அதாவது சிருஷ்டிய பண்றவன் சிரஷ்டா, அதுதான் பீஜபூதா து சர்வஸ்ய யஜ்ஞபூதா பவஸ்திரயி. இப்படி யாகத்தினுடைய ஆதாரபூதமாய் இருக்கக்கூடியதான வேதை சர்வைர் அகமேவ வேத்யா என்று வேதத்தினாலே அறியப்படக்கூடியவன், சாஸ்திரங்களினாலே அறியப்படக்கூடியவன், சாஸ்திரங்களை பிரணயனம் பண்ணி அவைகள் எவனை தவிர யாரையுமே ஸ்தோத்திரம் பண்ணாதோ அந்த வேத ரூபமாகவும் அந்த சாஸ்திர ரூபமாகவும் இருக்கக்கூடியதான எம்பெருமான் யாகம், சாஸ்திரம், சிரஷ்டா, சிருஷ்டி, சிருஜ்யம் எல்லாமுமாக இருக்கின்றாய். பலகர்ப்பாத்வமே வேஜ்யா வன்னி கர்ப்பா ததாரணீஹி அதிதிர் தேவகர்ப்பாத்வம் தைத்ய கர்ப்பா ததாதிதி. இந்த லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ பலகர்ப்பாத்வமே வேஜ்யா, எந்தெந்த விதமானதான யாக கிரியாக்கள் என்னென்ன பலன்களை அடக்கிண்டு இருக்கோ, இன்ன யாகத்தை பண்ணால் இன்ன பலன் கிடைக்கும்னா அந்த பலனை உள்ளடக்கியது அந்த கர்மா. அப்போ அந்த யாகாதி அந்த ஹோமாதி கர்மாக்கள் எல்லாம் பலத்தை தன்னகத்தே கொண்டதனால அவைகள் எல்லாம் பலத்தை கர்ப்பத்திலே கொண்டன. அப்படி பலத்தை தன்னகத்தே அவசியமாக பலனை கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு இஜ்யா கர்மாக்கள் யாகாதிகள் உண்டோ வன்னி கர்ப்பா ததாரணிஹி, எந்த ஒரு அரணி தன்னகத்திலே அக்னியை கொண்டிருக்கின்றதோ, அக்னிக்கு ஆதாரபூதமான அரணி உண்டோ, தேவகர்ப்பையான அதிதி உண்டோ, திதிகளை அதாவது அசுரர்களை தன்னுடைய அகத்திலே கொண்டதான திதி உண்டோ, திதியோ அதிதியோ அக்னிய கொண்ட அரணியோ பலன்களை அவசியமா கொடுக்கக்கூடியதனாலே தன்னகத்தே பலன்களை கொண்டதான இஜ்யா யாகாதிகள் என்னவோ எல்லாமே நீதான். ஜோத்ஸ்னா வாசர கர்ப்பாத்வம், ஒரு நாளை தன்னகத்திலே கொண்டதான தேஜஸாகிறதான சூர்யாதிகளும் ஞான கர்ப்பாசி சன்னதிஹி, எல்லா விதமானதான ஞானத்தை கொடுப்பதற்கு காரணமானதான சன்னதிஹி, ஞானத்தை தன்னகத்திலே கொண்டதான வணக்கம். எந்த ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியனிடத்துல அத்தியந்த பிரதிபத்தி ஒரு பக்கம், ஆனால் வினயம் இருக்கோ, சன்னதி இருக்கோ, சேவை இருக்கோ, தொண்டு புரியணுங்கிற எண்ணம் இருக்கோ, அவரை விழுந்து நெடுஞ்சான்களையாக சேவிக்கணுங்கிறதான தன்னை குறுக்கி கொள்ளுதல்ங்கிற தன்மை இருக்கோ, அந்த சேவிக்கக்கூடிய சன்னதியானது அவசியமா ஞானத்தை தன்னகத்தே கொண்டது, ஞானத்தை ஊட்டக்கூடியது. அப்படி ஞானத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சன்னதி உண்டோ, நயகர்ப்பா பராநீதி, நியாயத்தை தன்னகத்திலே கொண்டதான எந்த அரசியல் நிகழ்வுகள் இருக்கோ, நியாயமில்லாத அரசியல் நிகழ்வுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கலிகாலத்துலதான். அப்படி நயகர்வா இல்லையான காலம் கெடதான். அப்படி நயத்தை நியாயத்தை தன்னகத்திலே கொண்டிருக்கக்கூடியதான எந்த நீதி உண்டோ, லஜ்ஜாத்வம் பிரஷ்ரயோத்வஹா, பிரஷ்ரயம் மிக சிறந்ததான அடக்கம் முதலிய
அவற்றையெல்லாம் தாங்கக்கூடிய வெட்கம், வேண்டிய விஷயங்கள்ல வெட்கப்பட்டு ஒதுங்கிட்டு இருந்தா அதுவே பெரிய பெருமையாகும். எல்லா இடங்கள்லயும் முந்திரி கொட்டை மாதிரி போய் இல்லாமல் வெட்கப்பட்டு இருக்கணும். எல்லா குரங்குகளுமாக சமுத்திரத்தை தாண்டதுங்கிறதாக பேச்சு வந்த பொழுது இதை எப்படி தாண்டதுன்னு பயப்பட்டான். அப்படி பயப்பட்ட பொழுது அங்க பயப்படாம இருந்தவா ஒரு 3 பேர் தான் இருந்தா. யாருன்னா அதுல 3ல கூட 2.5 பேர்னு சொல்லலாம். ஏன்னா அங்கதனுக்கு கூட ஒரு விதமான பயம் இருந்தது. எப்படி நாம சமுத்திரத்தை கடந்து போய் சீதைய பார்த்து திரும்பி வந்து நாம ரொம்பவும் நிஷ்டுரனான நம்ம ராஜா, ரொம்பவும் கோபிஷ்டனான நம்ம ராஜா சுக்ரீவனிடத்துல போய் சொல்லறதுன்னு ஒரு கொஞ்சம் போறம் பயந்துட்டு இருந்தான் அவன் கூட. ஆனால் அவனுக்கு தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியுங்கிறதான எண்ணம் இருந்தது. ஆனா என்ன எண்ணம்னா பின்னாடியே வரக்கூடியதான எந்த ஒரு காரியத்திற்கும் நாம அதுல இருக்கக்கூடிய குணத்தையும் பார்க்கணும், அகுணத்தையும் பார்க்கணும். இங்க கடந்து போயிடலாம், குதிச்சிடுவேன் நானு, அந்த சக்தி இருக்கு, 100 யோஜனை தூரம் தாண்டி பறந்து போகிற சக்தி எனக்கு உண்டு. ஆனால் திரும்பி வரக்கூடிய சக்தி இல்லை. 2ஆம் நாள் அங்க போய் தொப்புன்னு விழுந்தாரு சுவாமி, அவர் எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா 3 மாசம் ஆச்சு அவர் எழுந்துக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா 3 மாசம் ஆச்சு உடம்பு தேர்றதுக்கு. அப்படி அதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆயிடும், 14 வருஷம் முடிஞ்சிடுமே. அதனால அவன் அதை யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு அரை மனசுதான் அவனுக்கு, அரை மனசு சரியாயி மிச்சம் 2 பேர் தான் இருக்கா. ஒருத்தன் ஆஞ்சநேய சுவாமி, இன்னொருத்தர் ஜாம்பவான். ஜாம்பவானுக்கு போயிட்டு அவசியமா வர முடியும். ஆனால் என்னன்னா இந்த வயசுல அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணறது உச்சிதமானு தெரியல. ஏன் அப்படின்னா வேற யாரும் இல்லைன்னா பண்ணுவார் சீதா காரியம், ராம காரியம். ஆனா அத பண்ணறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். தோ அடுத்த காண்டம் சுந்தர காண்டம், ஜாம்பவத் காண்டம்னு யாரும் சொல்ல போறது இல்ல. சுந்தரனான ஹனுமானையே நாயகனாக கொண்டு சுந்தரே சுந்தரம் சர்வம் அப்படின்னு சொல்லணுமானால் அதுக்கு ஆஞ்சநேய சுவாமியால தான் பண்ணணும், அவனைத்தான் நாயக்கனாக ஆக்கணும். அதாவது நான் அவனுக்கு பெருமை தேடி கொடுப்பதற்கு காரணபூதனாய் இருப்பேனே அன்றி நான் பெருமையை பெற மாட்டேங்கிற எண்ணம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடும் தேசமும் எவ்வளவு நன்னா உருப்புடும் பாருங்க. எல்லாருக்கும் தானே முன்னாடி வரணும், தானே பெருசா வரணும்ங்கிறதான எண்ணம் இருக்கிற காரணத்தினாலதான் பிரச்சனை. அப்போ எல்லாம் இவனுக்கு முடியும்னு தெரிஞ்சுண்டு கையை கட்டிட்டு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கார் ஹனுமான். அப்போ அவரை ஹனுமத் சந்துக்ஷணம், அவருடைய சக்தியை சொல்லி கொடுத்து அவரால பண்ண முடியும்னு சொன்னான். அப்போ எந்த இடத்துல கைய கட்டிண்டு வினயத்தோட பிரஷ்ரயம்ங்கிறதான தன்மை இருக்கிற இடத்துல, அதாவது லஜ்ஜை இருக்கோ அந்த இடத்துல, வெட்கம் இருக்கிற இடத்துல பிரஷ்ரயம், வினயம், வணக்கம், அடக்கம் முதலியதான தன்மைகளை தாங்கக்கூடியது வினயங்கள், அதாவது லஜ்ஜாங்கிறது. வேண்டிய இடத்துல லஜ்ஜை படணும். சிச்சி இதெல்லாம் போய் நம்மளால பண்ண முடியுமான்னு நினைக்கணும். அப்பதான் அந்த வஸ்துவ வசதியாகவும் நம்மளை சாதாரணமாகவும் நினைச்சுக்கிறாங்கிறதே ஒரு விதமானதான பெருமையை கொடுக்கும். காமகர்ப்பா ததேச்சாத்வம், காமத்தை உள்ளடக்கியதான இச்சையும் நீயே. துஷ்டி சந்தோஷ கர்ப்பிணி, சந்தோஷத்தை உள்ளே கொண்டதான ஸ்துஷ்டிங்கிற பாவமும் நீயே. மேதாச்ச போத கர்ப்பாசி, ஞானத்தினுடைய அறிதல் அப்படிங்கிற தன்மையை உள்ளடக்கி கொண்டதான ஞானம். எல்லாமே ஞானமா அல்லையே. எல்லா ஒன்றையும் படிக்கணும், படிச்சுண்டத அப்புறமா புரிஞ்சுக்கணும். எல்லாம் நொற்று பண்ணி எழுதிடுறதுங்க. ஆனா அது எதுவுமே தெரியல. ஆனா நீங்க சூத்திரம் கேட்டா சொல்லுவா, அதுக்கு அர்த்தம் தெரியாது, நொற்று பண்ணி வச்சிருக்கா. அப்போ அவளுக்கு ஞானம் இல்லை. என்ன இருக்குன்னா போதம் இருக்கு, போதம் அறிவு இருக்கு. அல்லது மேதஸ் இல்ல, போதம் இருக்கு. மேதாச்ச போத கர்ப்பாசி,
போதம் அவற்றை புரிந்து கொள்ளுதல்ங்கிறதான தன்மையை உள்ளே கொண்டதான அறிவாகவும் இருக்கிறாய். தைரிய கர்ப்போத்வஹா திருதிஹி, தைரியத்தை உள்ளடக்கி கொண்டதான உறுதி. எந்த இடத்துல உறுதி இருக்கோ அந்த இடத்துல அவசியமா தைரியம் இருக்கு. தைரியம்னா அது உடம்போடு சம்பந்தப்பட்டது இல்ல, புத்தியோடு சம்பந்தப்பட்டது. இப்படி எல்லா வஸ்துக்களும் வசத்தியா இருக்கக்கூடியதான வஸ்துக்களுக்கு உள்ள என்ன இருக்கோ, பலனா எது வரப்போறதோ அதை சொல்லி அது எல்லாம் நீதான்னு சொன்னா ஒரு 2 நிமிஷத்துல வர. மேதாச்ச போத கர்ப்பாசி தைரிய கர்ப்போத்வஹா திருதிஹி. திருதிங்கிறது எப்படி தைரிய கர்ப்பத்தை தாங்குகிறதோ, அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எம்பெருமான், அதை தரிக்க கூடியதெல்லாம் இவள். அதுல இருந்து எப்படி இது தோன்றுகின்றதோ அந்த மாதிரி ஒன்னிடத்தில் இருந்து எம்பெருமான் தோன்றுகின்றான். அது எல்லாமே எம்பெருமானுடைய அம்சம்தான். ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போதமோ தைரியமோ காமமோ இது எல்லா அம்சமும் பெருமாள் தான் அப்படின்னு காண்பிக்கிறார். கிரஹர்க்ஷதாரகா கர்ப்பா தியௌரஸ்யாகிலஹைதுகி, எல்லாவற்றிற்கும் காரணபூதமாக இருக்கக்கூடியதான கிரகங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, இவைகளை உள்ளடக்கியதான தியௌஹு. தியௌஹுன்னு ஆகாசத்துக்கு பெயர், அந்தரிக்ஷம். அப்படி அனைத்தையும் தன்னுடைய லோகம் எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதமானதான தியௌஹு நீதான். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதானதெல்லாம் லோகத்துல தேஜஸை ஏற்படுத்தி நன்மையாக பண்ணக்கூடியவைகள். அப்படி அவற்றை உள்ளடக்கியதான தேஜோ வஸ்துக்களை உள்ளடக்கியதான எந்த ஒரு தியௌஹு உண்டோ, ஆகாசம், அது உன்னியே. ஏதா விபூதயோ தேவி ததான்யாஸ்ச சஹஸ்ரஷः ததா சன்யா ஜகத்தாத்ரி சாம்பிரதம் ஜடரே தவா. ஹே லோகத்தை எல்லாம் தரிக்க கூடியவளே, எப்ப எம்பெருமானை நீ தரிக்கிறாயோ அந்த எம்பெருமானே தான் லோகம். அந்த எம்பெருமானையே இப்பொழுது நீ தாங்குறாய்ங்கிற காரணத்தினால நீயே ஜகத்தாத்ரி ஆயிட்டாய். ஜகத் அனைத்தையும் தரிப்பவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜகத்தாத்ரி. ஏதா விபூதயோ தேவி, இந்த விபூதிகள் எல்லாம் இன்னும் அந்யாஸ்சயாக சஹஸ்ரஷாக, இன்னும் ஆயிரக்கணக்கில் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எது வேண்டுமானாலும் சொல்லலாம். வெற்றியை உள்ளடக்கியதான வீரம்ங்கிறது அல்லது வெற்றியை உள்ளடக்கியதான முயற்சிங்கிறது அப்படிங்கிறது, இப்படி எத்தனையோ நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம அது கொஞ்சம் போறோம். ஒரு காரியம் வரணுமானா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் அந்த காரியத்தை தாங்கின்னு இருக்கு. அப்படி அந்த காரியபூதமான வஸ்துவை தன்னகத்தே கொண்டதான எந்த காரண வஸ்து உண்டோ அது அப்படின்னு இப்படி நம்ம எது வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ. அப்படி ஏதா விபூதயோ தேவி, இந்த மாதிரியான பெருமைகளும் இன்னும் ஆயிரக்கணக்கிலே என்னென்ன உண்டோ அவைகளுமே நீதான். ததா அசங்கியா ஜகத்தாத்ரி சாம்பிரதம் ஜடரே தவா, இப்படி இன்னும் எண்ணிலடங்காத முறையில இருக்கக்கூடிய எல்லாமே உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. எல்லா விபூதியையும் கொண்டதான பரமாத்மா உன் வயிற்றிலே இருக்கிறான்னு அர்த்தம். சமுத்ராத்ரி நதி த்வீப வன பத்தன பூஷணா கிராம கர்வட கேட்டாக்ஷ்யா சமஸ்தா பிருத்திவி சுபே. நீ ஏதானம்மா சகல பிருத்திவியும் அதுல என்னென்ன இருக்கு? சமுத்திர, அத்ரி மலை, நதி, துவீபங்கள், பல வகைப்பட்டதான துவீபங்கள், வன காடுகள், பத்தனங்கள் ஆகியவற்றுக்கு பூஷணா ஆகியவற்றினுடையதான அலங்காரமாய், கிராம கர்வட கேட்டாக்ஷ்யா கேட்டாட்யா, கிராமங்கள், கர்வட்டங்கள், கேட்டாதிகள், இதெல்லாம் கிராமம். அப்புறமா குக்கிராமம், ஒரு சின்னதான ஒரு நாம இந்த காலத்துல எப்படி எப்படி எல்லாம் பிரிக்கிறோமோ இல்லையோ, அந்த காலத்துல குக்கிராமம்னு சொன்னோம். இப்ப இந்த காலத்துல எப்படி சொல்றா? மாநிலம். அந்த மாநிலத்துக்குள்ள மாவட்டம், அந்த மாவட்டத்திற்குள்ள பேரூராட்சி, அதுக்குள்ள ஊராட்சி, அதுக்கு
என்னமோ கிராமம் இருந்ததுன்னா அதுக்கு என்னமோ பஞ்சாயத்து அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ, அது இத்தனை பேர் இருந்தா அப்படிங்கறது ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்காளேவா. அந்த மாதிரி கிராமம், கர்வட்டன்னு ஒண்ணு, கேட்டான்னு ஒண்ணு, இதெல்லாம் அந்த காலத்துல ஏதோ ஒரு பிரிவுகள். இவைகளை உள்ளடக்கியதான எந்த ஒரு பூமி உண்டோ அந்த பூமியும் நீயே. கிராம கர்வட்ட கேட்டாட்யா. இந்த புத்தகத்துல இருக்கும். பார்க்கலாம். கர்வட்ட கேட்டாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். என் கையில இங்க புஸ்தகம், வேற புஸ்தகம் இல்ல. இந்த புஸ்தகத்திலையும் கேட்டான்னு அப்படியே காண்பிச்சிருக்காளே தவிர வேற ஒரு அர்த்தமும் சொல்லல. கிராம, அது நான் அரியர் பார்த்துட்டு சொல்றேன். கர்வட்ட கேட்டாங்கிறதெல்லாம் இந்த மாதிரி அர்த்தமா இல்ல குட்டியா வேற ஏதாவது ஒரு அர்த்தமே காண்பிச்சிருக்காளான்னு பார்த்துட்டு சொல்றேன். இதெல்லாம் பூமியில இருக்குன்னு அர்த்தம். இவைகளை உள்ளடக்கியதான பூமியே. அப்புறம் சமஸ்த வன்னயோம்பாம்சி சகலாஸ்ச சமீரணாஹ கிரஹர்க்ஷ தாரகா சித்ரம் விமானசத சங்குலம் அவகாசமசேஷஸ்ய யத்ததாதி நபஸ்தலம் பூர்லோகஸ்ச புவர்லோகः ஸ்வர்லோகோऽथ மஹர்ஜனः தபஸ்ச பிரம்மலோகஸ்ச பிரம்மாண்டமகிலம் சுபே ததந்தரே ஸ்திதா தேவாஹ தைத்ய கந்தர்வசாரணாஹ. இப்படி எல்லாமே என்னென்ன சமஸ்த வன்னையா, இந்த பூமியும் அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடியதும் அந்த பூமிக்கு வெளியில இருக்கக்கூடியது எல்லாம் எம்பெருமானுடைய அம்சங்கள். எல்லா அக்னிகள், ஜலங்கள், சகலாச சமீரணாக எல்லா காற்றுகளும், கிரகங்கள், ரிக்ஷங்கள், நட்சத்திரங்கள், அதிலேயே தாரகைகள் அப்படின்னு தாரகா சித்திரம் இவைகளாலே ஒளிரக்கூடியதான விமான சத சங்குலம், நூற்றுக்கணக்கானதான விமானங்களால எப்பொழுதுமே பிஸியா இருக்கக்கூடியது. சங்குலம் அப்படின்னா நாம சொல்றோம் பாருங்க, டிராபிக் ஜாம்னு சொல்றோமே, அது இடத்துல என்ன அர்த்தம்? ஜாம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல, ரொம்ப அதிகமானதான ஒரு போனாதான் போக முடியறதுங்கிற மாதிரி ஒரு போக்குவரத்தினுடையதான ஒரு ஒரு மூச்சு விட முடியாம கெட்டியா இருக்கு பாருங்க, அடைச்சுட்டு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த மாதிரி ஆகாசம் முழுக்க விமான சத சங்குலமா இருக்கு. நூற்றுக்கணக்கான விமானங்களால சங்குலமா இருக்கு, பீடித்தமா இருக்கு. எது அந்த நாள்ல சொல்றா, நாம இன்னைக்கு பூமியில இத்தனை போறோம், கொஞ்சம் போறோம், அந்த வண்டிகளை எல்லாம் வச்சுட்டு ஒரே அதிகமாக சங்குலமா இருக்கு. நாம வாகன சங்குலா பிருத்திவின்னு சொல்லலாம். பல வகைப்பட்ட வாகனங்களால ரொம்பவும் மூச்சு விட முடியாம திணறின் இருக்குன்னு சொல்லலாம் பூமிய. ஆனா அந்த நாள்லயே ஆகாசம் அப்படி இருக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரியல. அவள்லாம் பைத்து வரதெல்லாம் விமான சத சங்குலம், இதெல்லாம் ஆகாசம். அவகாசம் அசேஷஸ்ய, எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடியதாக யத்ததாதி நபஸ்தலம், அப்படி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆகாசம் உண்டோ, பூர்லோகஸ்ச புவர்லோகः ஸ்வர்லோகோऽथ மஹர்ஜனः பூர்புவ சுவர் மஹர்ஜன தபஸ் சத்தியம், இந்த 7 லோகங்களுமே தபஸ்ச பிரம்மலோகஸ்ச பிரம்மாண்டமகிலம் சுபே, எத்தனை பிரம்மாண்டங்கள். ததந்தரே ஸ்திதா தேவாஹ, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பல வகைப்பட்டதான மனுஷர்களும் ஜந்துராசிகளும் அவைகளுக்குரிய தேவதைகளும் தைத்திய கந்தர்வ சாரணாக, அங்கங்க இருக்கக்கூடிய தைத்தியர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காளா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அவசியமா இருக்கா. அங்கங்க அவள்லாம் இருக்கா, அவளுடைய லோக்கத்துல இருக்கா. அதனால நம்மளுக்கு அவ ஏலியன் அப்படின்னா அவனுக்கு வேற மாதிரி ரூபத்தை கொடுத்து, கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு அப்படி இருக்கு, தொப்பை ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றோமே, இந்த மாதிரி எல்லாம் எல்லா லோகங்களும் சமஸ்த பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு வெளியில பிரம்மாண்டம், அதாவது சமஸ்த பிரம்மாண்டம், அதுல இருக்கக்கூடிய பல வகைப்பட்டதான நம்மளால மனசால கூட போய் சேரமாட்டாத அளவுக்கு எங்கேயோ தொலைவுல இருக்கக்கூடியது. அதெல்லாம் அவ்வளோ லைட் இயர்ஸ்
அப்படிங்கிற பாருங்க, லைட்டே இத்தனை வருஷம் தாண்டிதான் அங்க போகணுமா, இங்கேருந்து ஒரு லைட்டுன்னா அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. இதெல்லாம் மித்தாலஜி அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மித். இந்த மித்துங்கிற இங்கிலீஷ் வார்த்தையே ஒரு மித்து. ஏன்னா அது சம்ஸ்கிருத மித்யா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. மித்யா ஜெகன் மித்யான்னு அத்வைத்திகள் சொல்ற பாருங்க. மித்யான்னா உண்மையிலே இல்லாதது, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதது அப்படிங்கிறது. அதனால எதுக்கு ஒண்ணு உண்மையிலே இல்லாததோ அதை மித்துன்னு சொல்லி, அந்த மித்த சொல்லக்கூடியதுனால இதெல்லாத்தையும் மித்தாலஜின்னு சொல்லி, இதெல்லாம் ஹிந்துக்கள் சொல்றாங்கிறதுனால ஹிந்து மித்தாலஜின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான்னா கிரீக்கா இருக்கிறான்னா அவனுக்கு கிரீக் மித்தாலஜின்னு சொல்லி, என்னவோ இவாளுடைய புத்திக்கு எட்டாததெல்லாம் இல்லைன்னு சொல்லி, அத மித்தாலஜின்னு சொல்றத காட்டிலும், அறிவில்லாம சொல்றத காட்டிலும் நம்ப மறுக்க, அதாவது நம்ப மாட்டாம ஏதாவது இந்த லோகத்துல இருக்குமா? அதனால இதெல்லாம் ததந்தரே ஸ்திதா தேவாஹ தைத்ய கந்தர்வச்சாரணாஹ, இத்தனைப்பட்டதான லோகங்களும் அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடியதான தேவர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள் முதலியவர்களும், மகோரகாஹ ததா யக்ஷாஹ, பெரிய பெரிய சர்ப்பங்களும் யக்ஷர்களும், ராட்சசாஹ பிரேத குஹ்யகாஹ, ராட்சசர்கள், பிரேதங்கள், குஹ்யகர்கள்னு சொல்லப்படக்கூடிய யக்ஷர்களினுடைய ஒரு வகைகள், மனுஷ்யாக பசவச்சான்யே, மனுஷியர்கள் பல வகைப்பட்டதான பசுக்கள், ஏக ஜீவாஹ யசஸ்வினி, இன்னும் என்னென்ன விதமானதான ஜீவராசிகள் உண்டோ, தைரந்தஸ்தைரனந்தோசௌ சர்வக சர்வபாவனாஹ, தைஹி அந்தஸ்தைஹி, அது எல்லாம் எம்பெருமானுடைய உள்ள இருக்கு. அவன் எல்லாவற்றையும் அந்த ஜெகதாகாரனான படியன்றியே நீயான படியே அப்படின்ற அருள் ஆழ்வார். அதாவது ஆழ்வார் அந்த அர்த்தம் சாதித்ததாக பிள்ளான் காண்பிக்கிறார். சூழ்ந்தலன்று அப்படிங்கிறதான பாசுரத்துக்கு அர்த்தம் சாய்க்கிற பொழுது, இந்த ஜகத்தினுடைய ஆகாரம் எம்பெருமான். அவன் இப்போ இந்த பேப்பரா, இந்த புஸ்தகமா, இந்த நோட்டா இருக்கான் பெருமாள். அது நம்மளுக்கு அவன் பெருமாள்னு உணரணும், தெரியணும், அது கஷ்டம். ஆனா ஒருவேளை எம்பெருமான் நேரா அவனே அதே ஸ்வரூபமானத்தோட கூட வந்தான்னா, கஸ்தூரி திலகனாய், லலாட்ட பலகனாய், அதாவது லலாட்ட பலகத்துல கஸ்தூரிய கொண்டவனாய், பக்ஷஸ்தலத்துல கௌஸ்துபத்தை கொண்டவனாய், தன்னுடையதான மூக்குல நாசாகிரே நவமௌக்திகம், கரத்தலே வேணுவாய், கங்கணத்தை கொண்டவனாய், இப்படி அவன் சேவை சாதித்தான். அப்படின்னா நீயானபடியே வந்து சேர்ந்தாய், என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்ததென்கிறார். அவர் அவன் நேரடியா சேவிக்கணும்னு பார்த்தார். அதான் ஜெகதாகாரனாய் இல்லாமல் ஒரு மலையை பார்த்தாலும் அவனேன்னு சொல்லணும். உண்ணும் சோறு, தின்னும் வெற்றிலை, பருகு நீர் எல்லாம் கண்ணனாக பார்க்கிறது. ஆனா கண்ணனை பார்க்கிறது அல்லது கண்ணனா பார்க்கிறது, இதெல்லாம் கண்ணனா பார்க்கிறது, கண்ணனாக பார்க்கிறது. ஆனா கண்ணனை பார்க்கிறது, அவனே வந்தான்னால் மலை ரூபத்துல கண்ணனை சேவித்தேன்கிறது போய் கண்ணனையே சேவித்தேன் அப்படிங்கிறது. அதுதான் காண்பிக்கிறாள். தைரந்தஸ்தைஹி, எல்லாம் அவனுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மலை இருக்கு அப்படின்னா, அந்த மலை அப்படிங்கிறதா தனக்குள்ள இருக்கக்கூடிய மலையின் ரூபமா எம்பெருமான் அங்கிருக்கின்றான். இந்த இடத்துல நதியா இருக்குன்னா தனக்குள்ள இருக்கக்கூடியதான நதியின் ரூபமா இங்க இருக்கின்றான். தைரந்தஸ்தைர் அனந்தோசௌ சர்வக சர்வபாவனாஹ, அப்படிப்பட்டதான காரணத்தினால பெருமாள் சர்வகா, சர்வத்திர கச்சதி, எல்லா இடத்துலயும் இருக்கான். சர்வபாவனாஹ, எல்லா பாவனைகள்லையும் இருக்கான். அது அதாவது ஆழ்வார் என்ன காண்பிக்கிறார், ஊழானே நீல் ஊழான்
அவனை இருக்கான்னு பார்த்தா இருக்கீங்க, அப்ப எல்லாம் அவனுடைய உருவுகள். ஆனால் உளன் அலனெனில் அவன் இல்லைன்னு சொன்னா அவன் அருவமா இருக்கான். அவன் இல்லைங்கிறது இல்ல. கண்ணுக்கு எதிர எம்பெருமான் சேவை சாதிக்கலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நமக்கு அவனை பார்க்கறதுக்கு முடியல. அப்ப ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, நேரடியா சேவித்தோமானால் உருவமா சேவிக்கிறோம், நேரடியா சேவிக்கலன்னா அருவமா சேவிக்கிறோம். என்ன அழகு பாருங்க. நான் இங்கேயும் சுவாமி பெருமாள் நேரடியா சேவை ஆகல, ஆனால் அருவமா அவனை சேவிக்கிறேன். நிரூபமம், அதாவது ரூபமற்றதா நிரூபமா அவனை சேவிக்கிறேன். அதனால தைரந்தஸ்தைஹி அனந்தோசௌ சர்வக சர்வபாவனாஹ. அதனால எம்பெருமான் சர்வபாவனாய் அவைகளின் மூலமாக இருக்கின்றான், அவைகளாலே எல்லா இடங்களிலேயும் இருக்கின்றான். ரூப கர்மஸ்வரூபாணி ந பரிச்சேத கோச்சரே யஸ்யாகில பிரமாணானி ச விஷ்ணுர் கர்ப்பகஸ்தவா. ஹே பிராட்டியே, அந்த விஷ்ணுவானவன் தவ கர்ப்பகாக உன்னுடைய கர்ப்பத்திலே இருக்கிறான். லோகத்துல பெருமாள் இருக்கிற இடத்த கர்ப்ப கிருஹம் அப்படின்னு நாம சொல்லுவோமானால், தேவகியினுடைய வயிறு மாத்திரம் வாஸ்தவத்திலே கர்ப்ப கிருஹமா ஆச்சு. கௌசல்யாவினுடைய திருவயிறு மாத்திரம் வாஸ்தவத்துல கர்ப்ப கிருஹமா ஆச்சு. அந்த இடத்திலிருந்து எம்பெருமான் வெளியிலே வருவான். ஆனா நாம ஏழை பண்ணி இருக்கிற கூடிய கர்ப்ப கிருஹத்திலிருந்து அந்த மூலவனான எம்பெருமான் ஒரு நாளும் வெளியில வரமாட்டார். அதனால நாம ஏற்படுத்தி வச்சதான கர்ப்ப கிருஹம் எவ்வளவு வசதி. டேய் மனுஷியா, அஞ்ஞானத்திலே உழல்பவனே, விஷயம் தெரியாதவனே, பக்திங்கிற வேஷத்துல நடிக்கிறவனே, நீ கட்டின இந்த கர்ப்ப கிருஹத்திலிருந்து நான் ஒரு நாளும் உனக்காக வெளியில போக மாட்டேன்னு சொன்னா அவனுடைய வாஞ்சை, அவனுடைய அனுகிரகம் நம்ம பேர்ல எவ்வளவு. சுவாமி அவள் வயிற்றுல கொஞ்ச நாள் இருந்தான், வெளியிலே வந்தான். அவள் திருவயிற்றுல கொஞ்ச நாள் இருந்தான், வெளியிலே வந்தான். ஆனா நாம ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கர்ப்ப கிருஹத்திலிருந்து ஒரு நாளும் வெளியில வரமாட்டேன்னு இருக்கான். அவனை ஒரு நாளும் அங்கிருந்து ஏழை பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் அவன் அங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு கல் சாத்து முறைய கற்திரையவானா போடுவோமே தவிர, கல்களால அதை மூடி வேண்டுமானால் வைப்போமே தவிர அங்கிருந்து அவன் அகற்ற மாட்டோமே ஒரு நாளும் நாம பண்ணக்கூடிய கர்ப்ப கிருஹத்திலிருந்து. அப்போ தேவகியினுடையதானதை காட்டிலும் மற்ற இருக்கக்கூடியதானவர்களினுடையதானவ கௌசல்யா முதலியவர்கள் காட்டிலும் நாம ஒவ்வொரு கர்ப்ப கிருஹத்தை ஏற்பாடு பண்ணோமானால் அது அவசியமாக எம்பெருமான் அங்கிருந்து வெளிவருவதில்லை. இத்தனை பேர் உபன்யாசம் கேட்கிறீர்கள். அவ எல்லாராத்திலையும் கல்யாணத்தின் பொழுது ஒரு சம்புட்டத்துல பெருமாளை ஏழை பண்ணி கொடுக்கிறாள். நம்ம பெருமாளுடைய கர்ப்ப கிருஹம் அது. அந்த கர்ப்ப கிருஹத்தை விட்டு ஒரு நாளும் அவன் வெளியில எழ மாட்டான். ஏன்னா அவன் நம்மிடத்துல அந்த ஒரு கர்ப்ப கிருஹ புத்திய கொண்டு நம்ம ஆத்து, நம்ம சம்புட்டம், நம்ம பெருமாளை ஏழை பண்ணி வைத்திருக்க கூடியதான திருக்கோவில் ஆழ்வார் இதையே கர்ப்ப கிருஹமாக பாவித்திருக்கான். நாம அவனை எப்படி பாவித்தாலும் அவன் ஒரு நாளும் அங்கேருந்து எழுந்திருக்கிறது இல்லை. அதனால நம்ம ஆத்துல ஒரு கோவில், அந்த கோவில்ல ஒரு கர்ப்ப கிருஹம், அதுல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். நம்ம சரீரம் ஒரு கோவில், அதுல ஹிருதயமாகிற கர்ப்ப கிருஹத்துல எம்பெருமானை எழுந்தருள கொஞ்சம் போரம் பிரயத்தனம் பண்ணா அவன் அதுல இருந்து வெளியிலேயே போக மாட்டான். அந்த கர்ப்பமாகிற தேவகியினுடைய கர்ப்பமாகிறதுல இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கானாம். சஹா விஷ்ணு கர்ப்பகா தவ, அந்த விஷ்ணு உன்னுடைய கர்ப்பத்திலே இருக்கிறாம்மா. எந்த விஷ்ணுன்னார்? எஸ்ய அகில பிரமாணானி, எல்லா பிரமாணங்களுமே. அன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், ஒரு உபன்யாசத்துல சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயோ மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மலையில நெருப்பு இருக்குங்கிறத அனுமானத்தினாலே சாதிக்கிறேன்னு சொன்னா
அதன் மூலமாயும் நாம எம்பெருமானதான் சாதிக்கிறோம். எந்த பிரமாணத்தை கொண்டு வந்தாலும் அந்த பிரமாணம் பரமப்பிரமேயமான நம்ம எம்பெருமான சாதிக்கிறதுக்கு வல்லதாக இருக்கிறதான்னு பார்க்கிறோம். அப்போ எஸ்ய அகில பிரமாணானி, எல்லா பிரமாணங்களும் எவனுக்காக இருக்கின்றனவோ, பிரத்யக்ஷத்தை மாத்திரம் பிரமாணம்னு சொல்லக்கூடியவனாயிருந்தாலும் பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், இன்னும் என்னென்ன ஐகிகம் முதலியதெல்லாம் ஐதிஹாசிகம் இதெல்லாம் உண்டோ, நீர் எத்தனை பிரமாணம் வேண்டுமானாலும் சொல்லும், அது எல்லாத்தினாலேயும் சாதிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான். யஸ்யாகில பிரமாணானி ரூப கர்ம ஸ்வரூபாணி ந பரிச்சேத கோச்சரே யஸ்ய, எந்த எம்பெருமானினுடையதான ரூபமாகட்டும், எந்த எம்பெருமானினுடைய செயல்பாடுகளாகட்டும், எவனுடையதான ஸ்வரூபமாகட்டும், அது எல்லாம் ந பரிச்சேத கோச்சரே, இயத்தா இவ்வளவுதான், இது முடிவு என்கின்ற தன்மைக்கு இலக்காகாதோ. அதான் அடியன் அன்னைக்கு கூட சொன்னேன், எங்க ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு நாமோ திருமையத்துல போய் பெருமாளை சேவிக்கிறோம், திருவனந்தபுரத்துல போய் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம், பத்மநாபனை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. அங்கெல்லாம் இங்க பாருங்க, திருமுக மண்டலம், திருப்பாதம், அதற்கு நடுவுல இருக்கக்கூடியதான அங்கங்களினுடைய சேவை, பெருமாளினுடைய திருவுந்தி, திருமார்பு, இதெல்லாம் நடுவாசலால சேவிக்கிறோம். பெருமாள் 3 வாசல்ல மாத்திரம்தான் சேவிக்கத்தக்கவனா, அவன் நீளம் அவ்வளவுதானா, இல்லையா அவனை காட்டிலும் ஒரே வாசல்ல சேவிக்கிறோமே ரங்கநாதன் அவனை காட்டிலும் கம்மியா, இல்ல ரங்கநாதன் இவ்வளவு கொஞ்சம் குள்ளமானவர், இவர் தீர்க்கமானவர் அப்படின்னு ஒரு பிரமாணம் அவனுடைய சரீரத்துக்கு உண்டா, அவனுடைய மேன்மைக்கு பிரமாணம் உண்டா, அதாவது பிரமித்தி அளவு உண்டா, பரிமிதி அளவு உண்டா, இப்படி எதுவுமே அவனுடைய ரூபமாகட்டும், அனுபாவம் கீர்த்தி ஆகட்டும், கர்மா செயலாகட்டும், ஸ்வரூபம் வடிவமாகட்டும், அவனுடைய கீர்த்தி ஆகட்டும், அவனுடைய வைபவமாகட்டும், அவனுடைய வார்த்தைகளினுடையதான அர்த்தங்களாகட்டும், இது எதுக்காவது ஒண்ணுக்கு பரிமிதி அளவு உண்டா என்ன? அப்படி யாருடையதான ரூபத்திற்கும் கர்மாக்களுக்கும் ஸ்வரூபத்திற்குமே ஒரு நாளும் எந்த விதமானதான பரிச்சேதமே கிடையாதோ, அளவே கிடையாதோ, இயத்தா கிடையாதோ. யாரை சாதிப்பதற்கே இந்த லோகத்திலே எல்லா பிரமாணங்களுமே அவதரித்திருக்கின்றனவோ, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், இன்னும் எத்தனையோ விதமாக சொல்லப்படக்கூடியதான மீமாம்சகால் சொல்லக்கூடிய 6 பிரமாணங்கள், நீங்க அனுபலப்தின்னு ஒரு பிரமாணம் சுவாமி, இன்னும் எத்தனையோ பிரமாணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொன்னாலும் இது எல்லாம் அவனை சாதிக்கிறதுக்காகத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த எம்பெருமான் உன்னுடைய கர்ப்பத்திலே உள்ளானம்மா. त्वं स्वाहा त्वं स्वधा विद्या सुधा त्वं ज्योतिरंबरे त्वं सर्वलोक रक्षार्थम அவதீர்ணா மஹீதலே, நீயே லோகங்களை எல்லாம் காக்கிறதுக்காக அவதரித்திருக்கின்றாய். துவம் ஸ்வாஹா, யாகத்திலே சொல்லப்படக்கூடிய ஸ்வாஹாகாரம் என்ன, பிதர்களுக்கு உத்தேசியமாய் இருக்கக்கூடிய ஸ்வதாகாரம் என்ன, வித்யாகிற கல்வி என்ன, அமிர்தமாகிறதான பீயூஷம் சுதா என்ன, அம்பர ஜோதிஷுகளாக இருக்கக்கூடிய சூர்யா சந்திர நட்சத்திரங்கள் என்ன, இப்படி எல்லாம் சர்வலோக ரக்ஷார்த்தம், சர்வம் லோக ரக்ஷார்த்தம், சர்வலோக ரக்ஷார்த்தமேவ சர்வம், அப்படி எல்லாமுமா இருக்கக்கூடியதாக நீ அவதரித்திருக்கிறாய். பிரசீத தேவி அப்படின்னு தேவகிய ஸ்தோத்திரம் பண்றா. தேவி சர்வஸ்ய ஜகத சம்சுபே குரு, சர்வ ஜகத்திற்கும் ஷம் மங்களத்தை அம்மா நீ பண்ணணும். பிரீத்யா தம் தாரயேஷானம் திருதம் ஏன கிலம் ஜகத், யாருடைய வயிற்றுக்குள்ளேயே எல்லா லோகங்களும் இருக்கின்றனவோ அவனை நீ தாங்கி இருக்கின்றாய். யத் கர்ப்பே, தேவிக்கு அப்படியே காண்பிக்கிறார். யத் கர்ப்பே ஜகதகிலம் சயேவ கர்ப்பः தேவக்யா சமஜனி தேவ தேவ வந்தியா.
எல்லா லோகங்களும் இருக்கின்றனவோ அவனே உன்னுடையதான வயிற்றுக்குள்ளே இருக்கிறானம்மா. இப்படி எல்லா அம்சமுமாக நீ இருக்கிறாய், எல்லா அம்சமுமான எம்பெருமானை தரித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான தரித்திருக்கக்கூடிய பெருமையினால அவளினுடைய மேன்மையை காண்பித்தார்கள் தேவர்கள். எல்லாமுமா நீ இருக்கா அப்படின்னு. இந்த அத்தியாயம் இதோட முடியறதுக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணே பஞ்சமேம்சே த்விதீயோத்யாயா அத திருத்தீயோத்யாயா ஸ்ரீ பராசர உவாச ஏவம் சம்ஸ்தூயமானா சா தேவைர்தைவ தேவமதாரயத் கர்ப்பேண புண்டரீகாஹ்யம் ஜகத திராண காரணம். அப்படி ஜகத்துக்கெல்லாம் திராணத்திற்கு காரணபூதமானதான எம்பெருமானை அவள் தரித்துக் கொண்டிருந்தாள்னு சாதிக்கிறார் பெருமாள். அவனுடைய திருவுள்ளம் நம்ம கிருஷ்ணன் நாளைக்கு அவதரிக்கிறான். பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு திருவவதாரம் ஆயிடும். அவன் தான் அதை கைக்கு அதை சேர்த்து கொடுக்கணும். நாளைக்கு நாம எல்லாருமா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அப்படியே கொஞ்சம் அவசரமா போறேன்.